சனியோட நட்சத்திரம் பெருசாக இணைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரி போராட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ராகு ரொம்ப ஃபாஸ்ட், சனி வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஸோ தர்மத்தின் அடியில் போனால் மட்டும்தான் சுவாதிக்கு வெற்றின்ற பாதை கிடைக்கும். அதாவது ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் கிட்டே ஏமாறுவாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டே ஏமாறுவாங்க, இல்லை சொசைட்டியில் வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, பாக்கியமாக எந்த விஷயமும் கிடைக்காது, கடவுளோட அருளுமே நமக்கு கிடைக்காது. நம்ம ஒரு தனிமையாக இருக்கணும், அதுலேருந்து ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையை விரும்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருதாரம்ன்றது கண்டிப்பாக சொல்லப்படுது. ஆணுக்குன்னா இருதாரம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களினுடைய குணாதிசயங்கள் மற்றும் அந்த தசாபுக்திகளில் நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் என்ன, எதில் கவனமாக இருக்கும், எதை வெற்றியாக மாற்றிக்கலான்னு சொல்லி ஒரு முழு தொகுப்பாக கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களாக பார்த்துட்டு வரும். அதில் ஒருவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கனாலே ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு தெரியும். துலா ராசியில் வரக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம் இதில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கை குணம்ன்றது எப்படி இருக்கும், இதுலேருந்து துவங்கிக்கலாம். சுவாதி நட்சத்திரம் அது எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டில். காலச்சக்கரத்துக்கு 7வது ராசியாக வரக்கூடிய சுக்கிரன் வீட்டில் முழுசாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ஒரு ஜாலியான நட்சத்திரம். சுக்கிரனோட சேரும் போது என்ன ஆகணும், முக்கால்வாசி பேர் இதில் கலைத்துறையில் இருப்பாங்க. அந்த கலைத்துறைனா ஒன்லி ஃபார் நம்ம மீடியான்னு சொல்ல முடியாது, டான்ஸ் பாட்டு இசையிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும், பேச்சு திறன் எல்லாமே இருக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சுவாதியம் ஒன்று. ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்காங்க. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு லீனாக தான் இருக்காங்க, ரொம்ப வெயிட் போடுற மாதிரிலாம் இல்லை. ஏன் அப்படின்னா அது பாம்போடைய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம்ன்றதுனால பாம்போட நட்சத்திரத்தில் சொல்லதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா நடக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு நடக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நல்ல பேச்சு திறன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தெளிவான பேச்சே இருக்காது, அழகாக வளைஞ்சி போயிட்டு எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. எல்லாருடைய ஃபோக்கஸ்டும் அவங்க மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சுவாதி நட்சத்திரம். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள திறமையிலையும் அதை காமிக்கணும்னு பார்ப்பாங்க, பேச்சு பழக்கத்துலையுமே அது அவங்க மேலே அட்ராக்ஷன் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சுவாதி நட்சத்திரம். பேக்ரவுண்டில் பெருசாக இல்லைனாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 4 பேர் மதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடக்கூடிய நட்சத்திரத்தில் சுவாத்தியும் ஒன்று. ராகுவோட நட்சத்திரம்லாம் அவளை லேஸில் வந்து ஒரு இடத்த ரீச் பண்ண முடியாது, பல போராட்டங்களையும் பல கஷ்டங்களையும் போராடி வரக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த சுவாத்தியும் ஒன்று. இதில் ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே 16 வருட ராகு தோசை தான் முதல்ல அவங்க மேற்கொள்கிறாங்க. இதை பாதத்தை வச்சு பார்க்கும்போது அந்த வருடங்கள் தான் மாறுமே தவிர பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை கல்வியை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி படிப்பை சூஸ் பண்ணணும், அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன மரம் வளர்க்கலாம், என்ன உணவுகள், என்ன கோவில் வழிபாடு, என்ன சித்தர், இப்படி இருக்கலாம். சுவாதியில் 1ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு பேலன்ஸ்டு லைஃபாக தான் இருக்கும். பெருசாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழலாக இருக்காது, ஒரு பேலன்ஸ்டாக போதும் என்ற மனமேன்ற மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக போயிடுவாங்க. 2ல் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கியவதாகவும் இருப்பாங்க, பட் போராடி ஜெயிக்கக்கூடிய சூழல் இருக்க மாதிரி இருப்பாங்க. இந்த 3ல் இருக்கிறவங்க என்னென்னா அடிக்கடிக்கு இந்த காதல் வயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது எந்த ஏஜாக இருந்தாலுமே டக்குன்னு கொஞ்சம் காதல் வயப்பட்டுருவாங்க. அது அவங்களுடைய இயற்கையான குணமாக சொல்லப்படுது. 4ல் இருக்கிறவங்க தனிமையை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எப்பயுமே நம்ம ஒரு தனிமையாக இருக்கணும், அதுலேருந்து ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையை விரும்பியாக இருப்பாங்க. நிறைய விஷயம் யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலையும் இந்த சுவாதி சொல்லப்படுது. இப்போ அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடியது ராகு தசை. இந்த ராகு தசையில் ஒரு குழந்தைங்க பிறந்துட்டுனாலே வச்சுக்கோங்க, படிப்பு தடை வருமா அப்படின்றது பேரண்ட்ஸுங்களுக்கு ஒரு பயமாகவே இருக்குது. அது எல்லாருக்குமே கொடுக்குமானா எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்காது. இது சுக்கிரனோட வீட்டில் சுவாதி இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பு தடை கொடுத்து தான் வரும், பட் ஃபுல்லாக அவங்க எதிர்பார்த்த படிப்பு படிப்பாங்கன்னா முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10th 12th நின்னவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த படித்த படிப்பு அவங்களுக்கு கை கொடுக்குமானா கொடுக்காது. அதராக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அது மூலியமாக தான் அவங்க ஜீவனம் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. அதாவது படிக்கிறது ஒன்று, வேலை ப்ரொஃபஷனாக எடுக்கிறது வேறு மாதிரி. அப்போ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா இங்கே சுக்கிரன் ராகுன்னு தான் அங்கே சப்போர்ட் பண்ணுது. இப்போ அதை விஷயத்தை கற்றுட்டு போகிறோம். அதனால நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. ராகு எங்கே இருக்காரு, புதன் எங்கே இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பசங்க நல்லபடியாக படிப்பாங்களான்றது பார்த்துக்கலாம். ராகு தசை முதல் பாதமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களா முழுசாக நமக்கு இருக்கும். 2வது பாதமாக இருக்கும்போது ஓரளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 12-13 வருடம் அப்படின்னும் போது 6-7வது படிக்கிற குழந்தையாக தான் இருப்பாங்க. ராகு நல்லா இருந்துட்டு புதன் நல்லா இருந்து குரு நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். படிப்பில் கெட்டியாக இருப்பாங்க. அவங்க எப்படி சொல்கிறதுனா
அடுத்தவங்களோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காகவே படிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க நான் சொன்ன இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன இருந்தாலுமே கூட ஒரு ஆவரேஜ் ஆகுது போயிடும். சில குழந்தைங்க இந்த ராகுவே செவ்வாயோட நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குழந்தை படிக்கிறதுல எல்லாம் கிளம்பிடும். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஸ்கூலுக்குள்ளே போகும்போது இல்லை எனக்கு ஏதோ வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வரா மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக இந்த டைமில் குழந்தைங்கள படிப்பை வந்து கவனம் எடுத்து பண்ணணும். பசங்களுக்கு என்ன தேவை, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். சுவாதி நட்சத்திரக்காரங்க உணவு எந்த உணவு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை உணவில் எடுத்துக்கும் போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கருப்பு உளுந்து கூட முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம், தானமும் கொடுத்துக்கலாம். இவங்க என்ன ஒரு தாவரத்தை வளர்க்கலாம், அதே மாதிரி என்ன தானங்கள் கொடுக்கலாம்? மரம்ன்ற போது மருத மரம், ஏதாவது கோவில் வளர்க்க முடியும் அப்படின்னா இந்த மரத்தை வாங்கிட்டு போய் அங்கே வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. இதை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். எப்பயுமே நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரத்தை வளர்க்க மரம் எந்த அளவுக்கு வளருதோ நம்மளும் அந்த அளவுக்கு வளருவோம்ன்றது தான் ஐதீகம் சொல்லப்படும். குண்டலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த குண்டலம் லோகோவாக இவங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வீணையும் இவங்க வந்து லோகோவாக பயன்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வீட்லேயும் வச்சுக்கலாம். இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கான என்ன கடவுளை வழிபடலாம், அவர்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா என்ன? சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா புலிப்பாணி சித்தர். அந்த புலிப்பாணி சித்தர் நீங்கள் ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது தாமரை வச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்லை நீங்கள் புலிப்பாணி சித்தரோட சித்தர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி தாமரைப்பூ வாங்கிட்டு போகலாம். நரசிம்மர் வழிபாடு அதை விட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம்ல இது அவசரப்பட்டு கட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அலைப்பாயக்கூடிய விஷயம். அது மனம்ன்றது காதலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு எந்தூசம் ஜாஸ்தி இருக்கும். நரசிம்மர் வந்து ஒரு காப்பா இருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அகுபலின்னு சொல்லக்கூடிய நரசிம்மர் போயிட்டு வரலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது. அப்படி இல்லைன்னா இங்கே நம்மளுடைய சோளிங்கர் கூட போயிட்டு வரலாம், திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய. அங்கே போகும்போது துளசியும் தாமரையும் வாங்கிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். முடிஞ்சவரை நரசிம்மரோடைய ஸ்லோகன் சொல்லலாம், மந்திரங்களை சொல்லலாம். இவங்களுக்கான நிறங்கள்னா என்ன ஒரு விஷயத்த மொபைல் ஸ்க்ரீன் சேவரோ இல்லாட்டி கண்ணில் படுற புகைப்படமாவோ இல்லை ஒரு டாட்டூவாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வாழ்க்கை பூரா இவங்க இந்த ஒரு குறியீடை யூஸ் பண்ணலாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா ஆந்தையோட ஃபோட்டோ ஆக்சுவலாக அந்த ரவுண்டு முகத்தை மட்டும் ஃபுல் உருவம் இல்லாமல் ரவுண்டு முகத்தை மட்டும் வெள்ளை ஆந்தையோடையதை நீங்கள் வால் ஸ்க்ரீன் இதில் வைக்கும்போது கண்டிப்பாக டெய்லி எந்திரிச்ச உடனே அந்த முகத்தை பார்க்கும்போது பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இதை பண்ணிக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் கலர் அப்படின்னு பார்க்கும்போது டார்க் கார்பன் பிளாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிளாக் அதை வச்சு நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது. அப்போது நீங்கள் வந்து கார்பன் பேப்பரை கூட மடித்து நீங்கள் பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ வச்சுக்கோங்க. துணியாக இல்லாமல் கார்பன் பேப்பராக அதை நீங்கள் வச்சுட்டு வரும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் கருப்பு உளுந்து, முழு கருப்பு உளுந்து அதை நீங்கள் ஒரு கையில் வச்சுக்கிட்டு முக்கியமான விஷயம் ஏதாவது சைன் பண்ண போகிறீங்க, நமக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கணும், இல்லை நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றேன்னு சொல்கிறாங்கள, இதை வந்து கையில் வச்சு நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கைனா பொதுவாக சுவாத்தியில் பிறந்துட்டாலே இவங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் தான்றாங்க. இதை தாண்டி அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்ல ஜோரா நல்லாவே போகும். இந்த திருமணம் முடிஞ்சு ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்க்கையாக தான் போகும். ஏன்னா குரு திசையில தான் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். அதில் என்ன ஆகுனா பாதி போகும்போது குருவில் சுக்கிரன் வரும். அப்போ சுக்கிரன் வரும்போது கண்டிப்பாக திருமணத்தில் அந்த டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரியனும் வந்து நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அந்த புத்தி உங்களுக்கு குரு திசையில் சூரிய புத்தி வரும்போதும் ஒரு வித தடுமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த குரு தசை குரு நல்லா இருந்துட்டார்னா பரவாயில்ல, வக்கரமாகவோ இல்லை ராகு கேது பிடியிலையோ இல்லை கன்னி வீட்லேயே கூட குரு உட்காந்துருந்தாருன்னா பெரிய பலனை கொடுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினால குரு தசை பெருசாக வந்து அவங்களுக்கு கை கொடுக்காது. திருமணத்தில் இணைக்கக்கூடாத நட்சத்திரம் இல்லை இவங்களை ஜோடி சேருங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா சனியோட நட்சத்திரம் பெருசாக இணைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரி போராட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ராகு ரொம்ப ஃபாஸ்ட், சனி வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இணைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சந்திரனும் சில நட்சத்திரம் இணைக்கலாம். அந்த அஸ்தம் வேண்டாம், ரோகிணி இணைக்கலாம், திருவோணம் இணைக்கலாம். இப்போ இது மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். அஸ்தம் இணைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புதனோட தன்மையம் அங்கே வரும்போது ராகுவே ஆல்ரெடி நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஆள், புதன் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஆள். இப்போ இவங்க 2 பெரிய ஆள் இருக்கும்போது ஏட்டிக்கு போட்டிக்கு வரது மாதிரி இருக்கும். அதனால அஸ்தம் வேண்டாம். மற்றபடி சந்திரனை இவங்க 2 நட்சத்திரம் இணைக்கலாம். செவ்வாயோட நட்சத்திரமும் இணைக்கலாம். புதனோட நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி இணைச்சிக்கலாம். ஆயிலையும் வேண்டாம்.
ஏன்னா அது வந்து அதுவும் ஒரு பாம்போடைய நட்சத்திரம் மாதிரி தான். அது கர்ம நட்சத்திரமும் கூட. அதுவும் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். நான் ஏற்கனவே சந்திரன் வேண்டான்னு சொன்னதுனால அந்த நட்சத்திரம் வேண்டாம். சுக்கிரனோட நட்சத்திரம் தாராளமாக ராகுவோட இணைக்கலாம், நல்லாவே போகும். ஏன்னா ராகுவும் ஒரு சுபபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர் தான், சுக்கிரனும் ஒரு சுபபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவன் தான். 2 சுபபோக வாழ்க்கை இருக்கும்போது நல்லாவே இருக்கும், பண வரவும் இருக்கும், ஒரு நல்ல ஐக்கில் போய் ரீச் ஆகக்கூடிய தன்மையும் இருக்கும். இப்போ இதே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை இவங்க கூட இணைச்சிடலாமா? திருவாதிரையை வேணால் இணைச்சிக்கலாமே தவிர ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகிடும். சதயம் சப்போர்ட் ஆகாது இவங்களுக்கு. ஏன்னா சனியோட நட்சத்திரம் வருதுங்களா, சப்போர்ட் ஆகாது. லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, வேற வழியில் தாய் மாமன் ஆயிட்டாங்க, சொந்தத்துக்குள்ளே வேற வழியில் கல்யாணம் பண்ணணுன்றவங்க அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும். வாழ்நாள் செய்யக்கூடாத தவறுகள், செய்ய வேண்டிய தானங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் லைஃப் டைம் கண்டிப்பாக செய்யுங்க. சுவாத்தியில் பிறந்துட்டாலே உங்களுக்கு இந்த ராகுவினுடைய தோஷம் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னா இவங்க வந்து செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா எப்பயுமே சுயநலத்தை பார்க்கவே கூடாது. ஆக்சுவலாக இந்த சுவாத்தியில் இருக்கவங்க சுயநலத்தை நிறைய பார்ப்பாங்க. தன்னுடைய வேலை ஆகணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்வாங்க. தன்னோட வேலை அங்கே முடிஞ்சிடுச்சுன்னா அழகாக பறந்து போகக்கூடிய நட்சத்திரம் சுவாத்தி. 2வது, இவங்க வாழ்நாள் முழுவதும் தர்மத்தில் மட்டும்தான் போகணும். தர்மத்தை விட்டுட்டு அதர்ம பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா சனி பகவான் கண்டிப்பாக வச்சு செஞ்சிடுவார். காரணம், அந்த துலாம் வீடு தராசு வீடு, அதுலேயும் அங்கே தான் சனி பகவான் நமக்கு உச்சமாகக்கூடியது. ஸோ தர்மத்தின் அடியில் போனால் மட்டும்தான் சுவாதிக்கு வெற்றின்ற பாதை கிடைக்கும். ராகு போர் கொடுப்பால் போர் யாரும் இல்லை, கேது போர் கெடுப்பால் போரும் யாரும் இல்லைன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுப்பார். அதை நீ நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டேன்னா சனியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவார். நீ அங்கே இது பண்ணிட்டு அதர்மத்தை தவறி போனீங்கன்னா அவ்வளோதான், நீ லைஃப்பில் பின்னாடி ரொம்ப போயிட்டீங்கன்னா உங்களால் மேலே எந்திரிச்சு வரவே முடியாது. ஸோ தர்மமாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து எல்லாருக்கும் உதவ பாருங்க, தப்பான விஷயத்துக்குள்ள என்ட்ராகாது. இதை தாண்டி ராகுனாலே பிளாஸ்டிக் பொருட்களை நிறைய சொல்றாங்க. அப்போ இவங்க அதை உபயோகப்படுத்தணுமா இல்லை தவிர்க்கணுமா? என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கணும்? இல்லை தவிர்க்கணும். ஏன்னா ராகுனாலே பிளாஸ்டிக் தான், பட் நீங்கள் அதை செய்ய செய்ய ராகு வேலை செய்வார் ஜாஸ்தி. ராகு ரொம்ப வேலை செஞ்சிட்டாலும் நம்ம வந்து ப்ராப்ளத்தில் மாட்டிப்போம். ஒன்று, ராகு நல்ல இடத்துல இருந்து நீங்கள் வேலை செய்யும்போது கொட்டி கொடுத்துருவாரு. பாம்பு கிரகம் 6, 8, 12 இருக்கிறது நல்ல விஷயம் தான், 10ல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் 5ல் உட்காந்துட்டு இல்லை 2ல் உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பஸ்தானத்தை அள்ளிடுவார் அவர். ஸோ அதனால அந்த வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டாம். ஆக்சுவலாக ராகு வந்து என்னன்னா புதுசாக இந்த மாதிரி நவீன விஷயம்லாம் செய்வாங்க. பிளாஸ்டிக் ரிலேட்டடா, அப்புறம் வந்து ரப்பர் ரிலேட்டடா, 5 நிமிஷத்தில் கம்மியான செலவில் கண்டுபிடிக்கிற விஷயம், இதெல்லாம் செய்யக்கூடியது வந்து இந்த ராகு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தொழிலுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு நல்லதா? அந்த பிளாஸ்டிக்லாம் நமக்கு நல்லதா? கெடுதல் தானே? இல்லை, அது கெடுதல் தான். பட் நிறைய பேர் இதை பிளாஸ்டிக்கே தொழிலாக செய்வாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸோ, குடங்களோ, இல்லை பிளாஸ்டிக் பொம்மைகளோ, இதுதான் எனக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? செய்யக்கூடாது. பட் உங்களுக்கு வருமானம் அதுதான் அப்படின்னும் போது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து கோமாதாவுக்கு கருப்பு உளுந்து தவிடு தானம் கொடுத்துட்டே வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தசா புக்திகள் ராகு தசையில் தான் இவங்களுடைய வாழ்க்கையின் பயணமே ஆரம்பம். இதுல இருந்து துவங்கி ராகு தசையில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அதாவது தூக்கி விடுற மாதிரி நிறைய விஷயம் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் படிப்பை தவிர்த்து கலையிலையோ ஸ்போர்ட்ஸ்லையோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருப்பாங்க. பட் படிப்பு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலருக்கு படிப்பும் நல்லபடியாக கொடுத்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ராகு நல்லா இருந்து, புதன் நல்லா இருந்து, குரு நல்லா இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இல்லை ராகு சரியில்லாமல் இருக்காரு, செவ்வாயோட இதில் இருக்காரு அப்படின்னா வீண் பிடிவாதும் வைராகியும் அந்த ஒரு ஆட்டிடியூடு காமிப்பாங்க. சில டைம்ல கெட்ட வழியில் போகிறதுக்கான வார்த்தைகள் நிறைய கொடுத்துரும். செவ்வாய் புத்தியில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ராகு திசையில் கேது புத்தி வரும்போது ஒரு படிப்பில் சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். தழும்புன்றது ஒரு சின்ன வயசுல ஏதாவது ஒரு மறைக்க முடியாத தழும்புன்றது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த படிப்பு கொஞ்சம் ஒரு தாமதம் தடையை கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே இந்த ஒரு நோய் தாக்கம் தான் இருக்கும். ஆரம்ப காலத்துலேருந்தே இதில் கவனமாக இருங்க. அப்போ இதுலேருந்து கொஞ்ச காலங்கள் தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது, தள்ளி போடலாம்னா என்ன? தோல் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த தோல் சார்ந்த பிரச்சனை ராகுல பிறந்தவங்களுக்கே வருமா அப்படின்னா வராது. அந்த வீட்டில் இருக்கும்போது கோச்சாரம் நேரத்தில் ராகு அந்த இடத்துக்கு வராருன்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தோல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். அந்த தோல் சார்ந்த பிரச்சனை கூட எப்படின்னா சிலது நாள்பட்ட தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். அது சீசன் டைமுக்கு ஏறும், அப்புறம் டவுன் ஆகும், ஏறும் டவுன் ஆகும்ன்றது இந்த ராகு தசையில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய குரு தசை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக குரு தசையில் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேர், ஒரு சங்கடத்தை கொடுத்து ஒரு பாடத்தை கற்பிக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? எந்த புத்தி காலம்? குரு தசையில் சனி புத்தி கூட என்ன அப்படின்னா நல்ல பாடங்களை கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெறியோடு ஓடக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனால் குரு தசையில் சுக்கிர புத்தியில் என்ன ஆகும் அப்படின்னும் போது சொசைட்டியில் ஒரு அவப்பேறு கொடுத்துரும்.
சுக்கிர தசையில் குரு புத்தி வரும்போது ஒரு சர்க்கிள் கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாகவும் இருந்தாலும் சரி, வருமானத்திலையும் சரி, சொசைட்டிலையும் சரி, கண்டிப்பாக ஒரு சர்க்கிளை சந்திப்பாங்க. நல்ல இடத்துல இருந்தால் கூட ஏதாவது விரயம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுப விரயமாவது நல்ல இடத்துல இருந்தால் கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா எங்கேயோ கொண்டு ஏமாறுவாங்க. அதாவது ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் கிட்ட ஏமாறுவாங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட ஏமாறுவாங்க, இல்லை சொசைட்டியில் வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா ரிலேஷனில் யார்கிட்டயோ ஏதோ ஒன்று கொடுத்து ஏமாறுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த குருவில் சுக்கிரன் நடந்தே தீரும். அவர் வந்து தேவகுரு, இவர் அசுரகுரு. இவரோட குணம் வேற, அவரோட குணம் வேற. அப்போ இவங்க தசையிலும் இவங்க புத்தியிலும் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த குரு தசையில் அவங்க கவனமாக இருக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை தவிர்த்துடும்? குரு தசையில் அதே மாதிரி கேது புத்தி கூட கொஞ்சம் கவனம் வேணும். அதே மாதிரி குரு தசையில் சனி புத்தி கவனம் வேணும். நிறைய பாடங்களை கற்றுப்பாங்க. நல்லதை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு பண்ண அது அவங்களுக்கு ஒரு லெசனாக மாறிடுமே தவிர கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. அதில் அடி வாங்கி ஒரு வைராகியமாக அதுக்கப்புறம் தான் பேக்காக வர மாதிரி இருக்கும். ஸோ குரு தசை குரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா நியூட்ரலாக கொண்டு போயிடும். குருவெல்லாம் 6-8 பண்ணல மறையக்கூடாது. ஒன்றுமே இல்லை, பாக்கியமாக எந்த விஷயமும் கிடைக்காது, கடவுளோட அருளுமே நமக்கு கிடைக்காது. அப்போது அந்த குரு தசை நடக்கும்போது 6-8-12 இருந்து தசையை நடத்தும் போது இந்த சனி புத்தியோ சுக்கிர புத்தியோ கேது புத்தியோ வரும்போது கண்டிப்பாக நமக்கு இடையூறு கொடுத்தே தீரும். அடுத்து வரக்கூடிய 18 வருட சனி தசை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக சனி தசை வந்துட்டாலே 7.5 சனி காலகட்டத்தில் கொடுக்குற துன்பங்கள்லாம் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா இல்லை பாடத்தை கற்பித்து நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு. இதில் எதை எடுத்துக்க? சுவாதியை பொறுத்த வரைக்கும் சனி தசை நியூட்ரலாக தான் போகும். ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் தான் சனி பகவான் உச்சமாகிறதுனால கொஞ்சம் நியூட்ரலாக தான் போகும். பட் அதுக்கு தான் சொல்கிறேன், சுவாதி வந்து பக்குவமாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குரு தசையில் கொஞ்சம் பக்குவப்பட்டுருவாங்க. அதுதான் நான் சொன்னேன், குரு தசையில் சனி புத்தியில் பக்குவப்பட்டுருவாங்க, லெசன் கற்றுப்பாங்கன்னு சொன்னேன். அடுத்து வரக்கூடிய சனி தசை அவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதாக. சனி தசையில் ராகு புத்தி வரும்போது திரும்பவும் ஒரு இது தூக்கும். அசால்ட்டாக சில வேலையை செய்யலாம், தைரியமாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தைரியமாக இதில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த சனி தசையில் ராகு புத்தியில் வெளிநாட்டு தொடர்பு நிறைய வரும். பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லை இங்கேருந்து ஏதாவது அனுப்புறதோ பொருள் அனுப்புறதோ அந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். பட் கவனமாக செய்யும். கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருதாரம்ன்றது கண்டிப்பாக சொல்லப்படுது. ஆணுக்குன்னா இருதாரம் இருக்குன்னு சொல்லப்படுது. மோஸ்டாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இருதாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இருதாரம் வரக்கூடாது அப்படின்னா அந்த தோஷம் இல்லாமல் விலக்கி பண்ணுறது நல்லதாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து சுவாதி நட்சத்திரம் புள்ளியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இரட்டை திருமண வாய்ப்பு அப்படியாவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ராசி நட்சத்திரம் சுவாத்தியாக இருந்தாலுமே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தோஷம் இருக்கான்னு செக் பண்ணி. இப்போ எந்த ஒரு கிரகமும் தனியாக இருக்கும்போது ஒன்றும் பெருசாக பண்ணாதப்பா அந்தந்த தசை அந்தந்த புத்தி வரும்போது அந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அதே துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரனோட இப்போ யார் அதில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு சந்திரன் அங்கேயே தான் இருக்கும். அது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அது கூட சனியும் இருக்குது. அப்படின்னா எப்படி? இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக இருப்பாங்க, ரொம்ப முக்கியமாக அதுதான் ஒரு ஹைலைட். அழகாக இருப்பாங்களா, அப்போ அந்த அழகுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கலாம், டிலே பண்ணிக்கிட்டே போவாங்க. சனி அங்கே உட்காந்துடுறாரு, திருமணம் டிலே ஆகும். எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கல, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அமைப்பாங்க. அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது எந்த ஒரு விஷயமும். எனக்கு கம்ஃபர்ட் வரப்போ நான் பண்ணுறேன், எனக்கு கம்ஃபர்ட் வரப்போ பண்ணுறேன்னாங்க. ஸோ இதெல்லாம் டிலே ஆகிட்டே போகும் மேரேஜ். ஏன்னா சனி அங்கே இருக்கிறதுனால எதையாவது ஒரு மைனஸ் உள்ள பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆணாக இருந்தால் ஏதாவது மைனஸ்ன்றது ஒரு கண் குறைபாடோ இல்லை ஏதோ ஒரு குறைபாடோ இருக்கிறவங்கள பண்ணிக்கலாம். இல்லை பெண்ணாக இருந்தாலும் ஆண் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறவங்கள பண்ணிக்கும் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குறைபாடுன்றது ஃபிசிக்கல் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா இல்லாதவங்களும் பண்ணிக்கலாம், வருமானம் இல்லாதவங்களும் பண்ணிக்கலாம், அதாவது பேக்ரவுண்ட் இல்லாதவங்க. அதே மாதிரி படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்களையும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு குறைபாடில் தான் வரும். நமக்கு ஈக்குவல் இல்லாமல் கொஞ்சம் டவுன் அது பண்ணிக்கும் போது உங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சுவாதிக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 19 வருட புதன் தசை அவங்களுக்கு கிட்டத்தட்ட தொழில் குடும்பம் அமைஞ்சு குழந்தைகள் வந்து இந்த புதன் தசையில் அவங்க என்ன பாடம் கற்றுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு ஒரு ஏற்றமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. புதன் தசையில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புத்திசாலித்தனமாக நிறைய விஷயம் முன்னேறி வருவாங்க, நிறைய வந்து சுய தொழில் பண்ணுவாங்க, மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்க, புது புது வாய்ப்புகள் கிடைக்கும், புது புது ஆர்டர்ஸ் நிறைய வரும், நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது, போதுன்னு சொல்லிட்டு இவங்களே கொஞ்சம் மைனஸாக கொண்டு வரக்கூடிய சூழலாக அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்மூத்தனாக ஹேண்டில் பண்ணி போகும்போது நல்லா இருக்கும்ல. கவனமாக இருக்க வேண்டிய புக்திகள் அப்படின்னா என்ன? ராகு புத்தி கவனமாக இருக்கணும், செவ்வாய் புத்தி கவனமாக இருக்கணும். புதனில் ராகு புத்தி வரும், நான் ஏற்கனவே சொன்னேன் சுவாதிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்ட்டு. அப்போது இது கொஞ்சம் ஐக்காகும். புதன் சந்திரன் வரும்போது மன அழுத்தத்துக்கு வந்துடுவாங்க. அந்த மன அழுத்தம் வந்துட்டாலே தோல் சார்ந்த பிரச்சனை வந்துடும். சந்திரன் முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடியது ராகு புத்தி, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க செவ்வாயில் அதுக்கான மெடிசன் சாப்பிட போய் வேற ஏதாவது வந்து நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரும். புதன் தசையில் ராகு புத்தி கவனமாக இருக்கணும், செவ்வாய் புத்தி கவனமாக இருக்கணும், சுக்கிர புத்தியும் கவனமாக இருக்கணும்.
அடுத்ததாக வரக்கூடிய இந்த கேது புக்தி எப்படி இருக்கும்? இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு புக்தி எப்படி பார்க்கறது, எங்களுக்கு எப்போ இந்த மாதிரி வரும்னு தெரியல, அப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தாலே அவங்களுக்கு அந்த புக்தி காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஜாதகத்தில் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்ன தசை எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்குது, புத்தி இருக்குன்றதும் கொடுத்துடுறோம் நம்ம. இல்லை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு தசை நடக்கும்போது அதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான அறிகுறி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். புத்தியும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், சூரிய புத்தி வரப்போகுதுன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு டென்ஷன் ஜாஸ்தி வரும், திடீர்னு கோவம் ஜாஸ்தி வரும். சூரிய புத்தி வரும்போது நல்லா இருக்காது சூரியன் அப்படின்னு வச்சுங்களேன், தெரியாமல் நமக்கே ஒரு பெரிய மனிதரோட தொடர்பு வரும், திடீர்னு அங்கேருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், எதிர்பார்க்காத நேரத்தில். இதெல்லாம் வந்து அந்த புத்தியோட அமைப்பு. திடீர்னு சந்திர புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரிஞ்சிடும் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இருக்கா, திடீர்னு மன அழுத்தம் வந்துடும், ரொம்ப கோபமாக இருப்பாங்க சூரிய புத்தியிலலாம். சந்திர புத்தி வரும்போது அப்படியே டவுன் ஆகிட்டு ஒரு தாய்க்கான குணம் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கேது புத்தி வரும்போது என்னன்னா, திடீர்னு சாமி கும்பிடாம இருப்பாங்க, திடீர்னு அப்பதான் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க, கோயிலுக்கு போகணும்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு புத்தியோட அறிகுறி நம்ம இதெல்லாம் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தி வருதுன்னு வச்சுக்கலாம், அப்பதான் நமக்கு இதை சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், ஜாலியான லைஃப்க்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம், ஃபுட்டுக்கெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த புத்தி வரும்போது நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்து. அடுத்ததாக வரக்கூடிய 7 வருட கேது தசை கிட்டத்தட்ட 60 வருடம் தாண்டிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க பாடம் படிக்க போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு நன்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு 90% பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 10% பீப்புளுக்கு தான் கேது திசையிலும் தூக்கி விட்டதெல்லாம் இருக்குது. கேது எல்லாருக்கும்லாம் கெடுக்க மாட்டார், ஆனால் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஒரு 80-85% கெடுக்க தான் செய்வார். கெடுக்குதுன்றது என்னன்னா, நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. அதாவது முந்தைய ராகு திசையில் ஆரம்பத்தில் கொடுத்த விஷயத்தை இந்த திசையில் நமக்கு லெசனாக கொடுப்பாரு. எளிமையான வாழ்க்கையை நமக்கு புகட்டிடுவார் கேது திசையில். நமக்கு இது போதும் போதும் என்ற மனமேன்றதை கொண்டு வந்து கொடுத்துடுவாரு. அதே மாதிரி ஆன்மீகத்தை கொஞ்சம் நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துடுவாரு. அது ரீதியாக நிறைய ஞானத்தை கொடுப்பாரு. நமக்கு ஏதாவது அறுவை சிகிச்சையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள். டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துருச்சுனாலே உயிர் பயம் வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. கேது திசை நடக்குதுனாலே நிறைய பேருக்கு தெரியும், முடி கொட்ட ஆரம்பிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய 20 வருட சுக்கிர திசை, அதாவது இவங்களுக்கு வாழ்க்கையின் பின்பகுதி ரொம்ப வயதாயிருப்பாங்க, அவங்களால அந்த சுக்கிரனுக்குரிய விஷயங்களை அனுபவிக்க அந்த உடல்நிலை இருக்குமான்னு தெரியல. இந்த டயத்துல இவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இதுல கவனமா இருக்க வேண்டிய புக்திகள்னா என்ன? பின் காலமாக இருந்தாலுமே கூட ராகுவோட நட்சத்திர சுக்கிரதசை வரும்போது அந்த குறிப்பிட்ட காலமாவது கொஞ்சம் என்ஜாயபிளா ஜாலியா இவ்வளோ வருடம் சில டைம் அனுபவிக்க முடியாத விஷயத்த அனுபவிப்பாங்க. நம்ம நிறைய இப்போ கேள்விப்படுறோம், பத்மபூஷன் விருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு வயசான அம்மாக்கு இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க, விவசாயத்துக்காக கொடுத்தாங்க. அவங்க யாருன்னு கிட்டத்தட்ட 90 வயது தாண்டியவர். அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சுக்கிரதசையில் நல்ல ஒரு அங்கீகாரம், அதற்கான ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு அந்த இடத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாருன்னா, இவங்க வந்து ஒரு குக்கிராமத்தில் இருந்தவங்க யாருன்னே அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாதவங்க வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடியது இந்த சுக்கிரதசை. ராகும் சுக்கிரன் கனெக்ட் ஆகும்போது அதை கொடுத்துரும். அடுத்ததாக வரக்கூடிய இந்த சூரிய தசை சந்திர தசை எந்த அளவுக்கு வந்து இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் அந்த இறுதியில் நடக்கக்கூடியதாக இருக்கும்? இப்போ கடைசியாக வரக்கூடிய நமக்கு இந்த சூரியன் சந்திர தசைன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக வந்து சூரிய தசையில் அவங்களுக்கு அந்த கண் பார்வை கொஞ்சம் மங்குறது, அப்புறம் பெரியவர்களால் ஆல்ரெடி அவங்களே ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக தான் இருப்பாங்க, பெருசாக ஒன்றும் இல்லாமல் அப்படியே செட்டில் டவுனாக லைஃப் போகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. அது 6 வருடம் தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. அடுத்து வரக்கூடிய 10 வருடம் சந்திரதசை. இந்த 6 வருடத்தை அவங்க தாண்டிட்டாங்கன்னா சந்திரதசையை பார்க்கறது ராகுல சந்திரன் கொஞ்சம் மன போராட்டம், மன அழுத்தமாக தான், நம்மளை யாரும் கவனிக்கலையே, நம்மளை யாரும் பார்க்கலையே, நமக்கு எந்த உதவியும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு போராட்டமாக இருக்கிற காலமாக இருக்கும். நிச்சயமா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுவாதி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே இவங்களுக்கான குணம், இவங்களுடைய திருமண வாழ்க்கை, தொழில், வேலை, தசாபுக்தின்னு ஒரு முழு தொகுப்பாக நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.